ஜனநாயகம் படத்துல ஜனநாயக படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அதுதான் ஒரு கவலைக்கிடமா இருக்கு. நான் கடந்த 2 நாட்களா சொல்லிட்டு இருக்கிறேன், அரசியலாக பண்ணுங்கள், சினிமாவே சினிமா பாருங்கள் என்று சொல்லியிருந்தோம். தொடர்ந்து 2 படங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது இப்பொழுது ஒரு படத்துக்கு கிடைத்து இப்போ இன்னொரு படம் கிடைக்கல என்றால் இது கண்டிப்பாக என்ன காரணம் என்பதை சென்ட்ரல் போர்டு அறிவிக்க வேண்டும். மத்திய அரசு எப்படி மற்ற எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், இடியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண போல் இப்போ நம்ம சென்சார் போர்டையும் கண்ட்ரோல் பண்ணுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். கண்டிப்பாக இதுக்கு ஒரு தெளிவான பதிலை போர்டு அளிக்க வேண்டும். ஏன்னா நீதிமன்றம் உத்தரவு கொடுத்த பின்பு மீதும் அதை ஸ்டே வாங்கி திருப்பி இல்லை 21ஆம் தேதி போலதான் நாங்கள் சொல்லுவோம் என்று சொல்லுவது மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கிறது. அரசியல் உள்நோக்கம் இருக்கிறவங்க அரசியல் உள்ள கண்டிப்பாக இருக்கு என்பதான் என்னோட இது. ஏன்னா டிசம்பர் 18 போலயே அவன் முதல் சான்றிதழ் போயிருக்கு. அதுக்கப்புறம் சில கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க, அதையும் கரெக்ஷன் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் அதை ரிலீஸ் பண்ணாம ரிலீஸ் டேட் வரும் வரைக்கும் தாமதித்தது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. பிளஸ் 2 படங்கள் இருக்கும், ஒரு படத்தை மட்டும் ஏன் அவங்க டார்கெட் பண்ணணும்? ஏன்னா கிட்டத்தட்ட 9 ஆண்டுக்கு முன்பு இதே மெரசல் படத்துக்கும் இதே நடந்திருக்கு, அதே விஜய் அவர்களுக்காக இருக்கு. ஸோ அரசியல் நோக்கத்தோடு தான் இது செய்யறாரு என்னுடைய. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.